ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாத்துக்கறி என் ஹஸ்பண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டு வதக்கிட்டு, ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை நிறைய சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து சேர்த்து வதக்கிட்டு, க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்க வாத்தை வந்து இது கூட சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடணும். தண்ணியே வந்து சேர்க்கக்கூடாது. இது ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமே மிளகாத்தூள் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமே மிக்சி ஜாரில் ஒரு 3 தக்காளி வந்து அடித்து வச்சுருக்கோம். அதை வந்து இது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு தண்ணி வந்து கம்மியாகவே ஊற்றி, திக்கான கிரேவி மாதிரி செய்யறதுனால தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துருக்கோம். மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறமே 1/4 மூடி அளவு தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சி இது கூட சேர்த்து கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பரான வாத்துக்கறி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.